இந்த பிரச்சனையை தான் நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மே 14 கேள்வி எழுப்பி தொகுதி மறுவரையை செய்யறேன்னா எங்களுடைய தொகுதியோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும். எங்களுக்கு வந்து அதிகமான தொகுதி வராது, ஆனா வட மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதி கிடைக்காது. மே 14 இயக்கம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னோம், அதாவது தொகுதி மறு பங்கீடு செய்ய போறாங்க. அதாவது தொகுதி மறு வரையறை செய்யறது, மறு பங்கீடு செய்யறதுனா என்னன்னா, இப்ப வந்து நீங்க தென் சென்னை தொகுதி இருக்குது, பார்லிமெண்ட் தொகுதி இருக்குது, இந்த தொகுதியில வந்து நீ எத்தனை பேரை சேர்க்கிறது அல்லது எத்தனை வார்டுகளை வெளியெடுக்கிறது அல்லது பகுதிகளை வெளியெடுக்கிறது அப்படிங்கறதும், எத்தனை தொகுதி வேணுமா, இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து 30 தொகுதி இருக்குது, 39 தொகுதி இருக்குது, இந்த 39 தொகுதி வேணுமா இல்ல கூட சேர்த்தணுமா குறைக்கணுமா அப்படின்னு பாக்குறதா உங்களுக்கு வந்து தொகுதி வரையறை செய்யறதுக்கான விஷயம். இப்ப இதுல என்ன நடக்குதுன்னாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டு இந்தியா விடுதலை அடைஞ்ச உடனே, அதுக்கப்புறம் வந்து 1970களில் உங்களுக்கு மக்கள் தொகை கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருப்பீங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கறலாம் பிரச்சாரம்லாம் செய்யப்படுது. முக்கோண சிம்பல், சிவப்பு கலர் சிம்பல் எல்லாம் போட்டு எல்லா இடத்துலயும், சின்ன வயசுல நீங்க பார்த்து தெரியும், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில தான் தொகுதி வந்து பிரிக்கப்படுது. இப்ப நம்மளுக்கு இருக்க தொகுதி 543 பார்லிமெண்ட் தொகுதி. இந்திய அளவுல நம்மளுக்கு இருக்கிற 543 தொகுதி. இதுல தென்னிந்தியாவோட தொகுதிகள் 132 தொகுதி, தென்னிந்தியாவுடைய ஒட்டுமொத்த தொகுதி. இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தொகுதி கணக்கீடு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே அதிகமா குழந்தை பெத்துக்கூடாது, கம்மியா குழந்தை பெத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை பண்ண ஆரம்பிச்ச பொழுது தென்னிந்திய மாநிலங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தினாங்க. கடுமையான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களுக்கு புரிய வச்சு, இங்க மக்களும் ஓரளவுக்கு வாசிப்பறிவு, படிப்பறிவு இருந்ததுனால, கல்வி அறிவு இருந்ததுனால எல்லாருமே வந்து 2 குழந்தைங்க அல்லது ஒரு குழந்தைன்ற கணக்குல வந்தது. என்னுடைய தாத்தாவுக்கு வந்து 5 குழந்தைகள் 6 குழந்தைகள் இருந்த கணக்கு இருந்தது. 6-7 குழந்தைகள் வச்சு நம்ம எல்லாருடைய அப்பாவுக்கு தாத்தாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா என்னுடைய அப்பாவுக்கு 2 பேர் தான், நானும் தங்கச்சி தான் இருந்தோம். எனக்கு வந்து அதே போலதான் உங்களுக்கு கட்டுப்பாடான ஒரு மக்கள் தொகை விகிதத்துக்குள்ள நம்ம எல்லாருமே வந்துட்டோம். ஆனா வட இந்தியால இப்படி ஒரு கட்டுப்பாடு நடக்கவே இல்லை, மக்கள் தொகை கட்டுப்பாடே நடக்கல. அது இஷ்டத்துக்கு வளர்ந்து போய்கிட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை பாகிஸ்தான் மக்கள் தொகைக்கு சமமானது. உத்தரப்பிரதேசம் தனி நாடு அளவுக்கு வந்து மக்கள் தொகை வந்து வச்சிருக்கிற அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்து போயிட்டாங்க. அதுல அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்புல இப்படி ஒரு மாறுதல் வந்த உடனே தொகுதி மறுவரையறை செய்யணும். சரிங்களா? அப்ப இவ்வளவு பார்லிமெண்ட் தொகுதி வேணுமா, இப்ப மக்கள் தொகை அதிகமாச்சப்பா, அதுக்கு ஏற்ப நம்ம பிரிக்கணுமே அப்படின்றப்ப அதான் நம்ம 71 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சிருக்கோம், அதுக்கு அதோட வச்சுக்குவோன்றதால முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா மோடி என்ன பண்றாருன்னா, அந்த சமயத்துல எல்லாம் வேணா இப்ப மக்கள் தொகை என்ன கணக்கெடுக்க இருப்போ அது அடிப்படையில நம்ம தொகுதியை வந்து மறுவரையறை செய்வோம் அப்படின்னு இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி செய்ய ஆரம்பிச்சா தென்னிந்தியாவோட மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு, வளர்ச்சி விகிதம். அதனால என்ன ஆகும், தொகுதி குறையும். சரிங்களா? அல்லது தொகுதியை அதிகம் பண்ண முடியாது பெரிய அளவுக்கு. ஆனா உத்தரப்பிரதேச மக்கள் தொகை அதிகமா இருக்குது. தெரியல, அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு தொகுதி அதிகமாகும். இந்த பிரச்சனையை தான் நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மே 14 வந்து கேள்வி எழுப்பியிருந்தோம். தொகுதி மறுவரையை செய்யறேன்னா எங்களுடைய தொகுதியோட நிலைமை என்ன ஆகும் சொல்லி கேட்டுரும். எங்களுக்கு வந்து அதிகமான தொகுதி வராது, ஆனா வட மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதி கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு பார்லிமெண்ட்ல தென்னிந்திய மாநிலத்துக்கு பிரதிநிதித்துவம் இருக்காது, தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் இருக்காது.